ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோடு 145 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே மகாக்கி குரூப் தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஹிடன் லீஃபோட ஷினோபிஸ் இவ்வளவு குயிக்கா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அவங்க வெறும் 4 பேர் தான். அவங்க கதையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஃபர்பிடன் ஜுட்ஸு எடுத்துக்கலான்பா அகபோஷி. ஆப்போசிட்ல இருக்கவன் அவசரப்படாதீங்கன்பா. அப்படின்னா என்னதான் பண்றதுன்னு கேட்பான் சூசின். அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு பணத்தை விட விலை மதிப்பில்லாத ஒண்ணு. நமக்கு இந்த விஷயத்துல நம்ம ஃபெயில் ஆக கூடாது. லாஸ்டா நடந்த கிரேட் வார்ல அந்த ஜுட்ஸு நம்ப முடியாத அளவுக்கான பவரை காட்டுச்சு. அதை மட்டும் நம்ம திருடிட்டோம்னா நம்மளோட குரூப் ஒரு சின்ன திருட்டு கும்பலா இல்லாம நம்ம களத்துல கடவுளா இருக்கலாம் அப்படின்பா ஆப்போசிட்ல இருக்கவன். அவனோட நேம் பாத்தீங்கன்னா ஷிரானாமி. இவன் தான் இந்த குரூப்போட லீடர். நாங்கோ ஆனா ஒருவேளை லீஃபை சேர்ந்த ஷினோபிஸ் அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாத்தியம் இல்ல. தேர்ட் ஹொக்காகேவும் என்னோ கியோஜாவும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை உருவாக்குனாங்க. என்ன ஆனாலும் இந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு வெளியே போக கூடாதுன்னு. அந்த ஜுட்ஸு மற்றவங்க கையில சிக்காம இருக்கிறதுக்கான ப்ராமிஸை போட்டிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட விஷயத்த பண்ண மாட்டாங்கன்பா ஷிரானாமி. நாங்கோ விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸா இருந்தா பாடி கார்ட்ஸ் ஒன்னும் சும்மா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கில்டு ஃபைட்டர்ஸா இருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். அதுன்னு மட்டும் இல்லாம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வருவாங்களேன்னு சொல்லி பென்டன் சொல்லவும், என்ன சண்டை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 2 பேரும் பயந்துட்டீங்களான்னு கேட்பான் சூசின். உன் மூஞ்சி மட்டும் தான் மோசமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா உன் மண்டையிலயும் ஒன்னும் இல்லைன்பான் பென்டன். சூசின் கடுப்பாவான். பென்டன் கொஞ்ச நாச்சு மூளையை யூஸ் பண்ணு, நான் இப்பெல்லாம் நடக்குங்கிற பாசிபிலிட்டிஸை சொல்றோம்டா அப்படின்பா. அகபோஷி 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க, நம்மளா ஒரு டீம். நம்மளோட ஒத்துமையும் காம்பினேஷன் ஜுட்ஸும் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். ரொம்பவும் மோசமான நிலைமையில கூட அதுதான் நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லவுமே எல்லாரும் அமைதியாவாங்க. ஷிரானாமி அவசரப்படாதீங்க, அவங்க எங்க போறாங்கங்கிறது எனக்கு தெரியும். சுச்சிகுமு கிளானோட மறைவிடமான மவுண்டன்ஸ்ல இருக்க ஒரு கிராமத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு மேப்ல காட்டிட்டு ஒன்ஸ் அந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க வில்லேஜ்குள்ள என்டர் ஆனாங்கன்னா அது நமக்கு சிரமமா இருக்காதான்னு கேட்பா அகபோஷி. மனுஷங்களை பத்தி தெரியாம பேசுற அகபோஷி. நமக்கு தான் அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு பொக்கிஷம் மாதிரி, மற்ற மனுஷங்களுக்கு அது வெறும் நியூசன்ஸ் மட்டும் தான் ஷிரானாமி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்சஸர் ஆஃப் த ஃபர்பிடன் ஜுட்ஸு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹொத்தாரு நடந்து போவா, டக்குன்னு ஓடுவா, அப்புறம் மறுபடியும் நடப்பா, அப்புறம் டக்குன்னு ஓடுவா, கையில ஒரு கல் எடுத்து எறிவா. நருட்டோ மண்டையே அடிச்சிருக்கோம். எதுக்காக இப்படி பண்ணின்னு கேட்பா நருட்டோ. என்ன எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு கேட்பா ஹொத்தாரு. நான் உன் பாடி கார்டுன்னு சொல்லுவான். எனக்கு பாடி கார்டுலாம் தேவையில்லை, எனக்கு என்ன எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். அதனால லீஃபை சேர்ந்த ஷினோபிஸ் நீங்க எங்க இருந்து கிளம்புங்கன்பா ஹொத்தாரு. அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போது இந்த கான்வர்சேஷனை யாமட்டோ அண்ட் சாய் கேட்டுட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்கன்பா ஹொத்தாரு நருட்டோ கிட்ட. இது தொல்லை பண்றது இல்ல, உன்னை பாதுகாக்கிறோம்னு சொல்லுவான். யாமட்டோ சாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாரு. யாமட்டோ ஹொத்தாருவை கூப்பிட்டு உங்களுக்கு அதான் விருப்பம்னா நாங்க கிளம்புறோம் அப்படின்பாரு. ஹொத்தாரு ரொம்ப சந்தோஷப்படுவா. நருட்டோ ஒரே நிமிஷம்ட்டு யாமட்டோ கிட்ட போய் நிஜமா தான் சொல்றீங்களா, எனிமி பக்கத்தால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நருட்டோ ஆர்கியூ பண்ணும் போது யாமட்டோ நருட்டோவை கவலைப்படாதேன்ட்டு காதுல ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்திலேயே நருட்டோ ஹொத்தாருவை கூப்பிட்டு நாங்க கிளம்புறோம், நீயே உன்னை பாத்துக்கன்றுவான். ரொம்ப சந்தோஷம் சாமின்ட்டு ஹொத்தாரு 2 ஸ்டெப் வைக்கிறக்குள்ள அவ மேல வினோதமான ஒரு கிரியேச்சர் விழுகும். ஐயோ இதை யாராவது எடுங்களேன்னு சொல்லிட்டு ஹொத்தாரு அலறுவா. நருட்டோ சிம்பிளா வந்து அதை எடுத்து விட்டுருவான். அது என்ன அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. அதுவா, அது மலையில இருக்க அட்டப்பூச்சிய நம்மள சுத்தி ஏகப்பட்டது இருக்கு, அதனால நம்ம மேல விழுகிறதெல்லாம் அன்யூஷுவல்னு சொல்ல முடியாதுன்பா நருட்டோ. என்ன மலை மாதிரி விழுந்துகிட்டே இருக்குமான்ட்டு ஆச்சரியப்படுவா ஹொத்தாரு. நருட்டோ அப்படின்னா சரி நான் கிளம்புறேன்ட்டு போகும்போது அவன் துணியில காலை வச்சிருவா. நருட்டோ ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணின்னு கத்துவான். ஹொத்தாரு நருட்டோ கிட்ட இந்த அட்டப்பூச்சியில என் மேல விழுகாம பாத்துக்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எனக்கு தொடர்க்கே அருவருப்பா இருக்கு, என்னால அது முடியவும் முடியாது, என் மேல அந்த அட்டப்பூச்சியில விழுகாம பாத்துக்கிறேன்னு சொல்லி கேப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாடி கார்டு எனக்கு வேண்டாம்னு சொன்னேன்னு கேப்பா நருட்டோ. இந்த காட்டை விட்டு போற வரைக்கும்னாவது கூட இருன்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. நருட்டோ ஆட்டிடியூட் காட்டினாலும் சரி அவன் கூட வரேன்னு சொல்லிடுவான். மரத்து மேல காட்டுவாங்க, சாய் கொண்டு இருப்பான். நருட்டோ கதை கட்டினான்ல அட்டப்பூச்சின்னு சொல்லி அதை டிராப் பண்றதே நம்ம தலைவன் தான். நருட்டோவும் ஹொத்தாருவும் நடந்து போவாங்க. ஏகப்பட்ட அட்டப்பூச்சியை விழுந்துகிட்டே இருக்கும். நருட்டோ தட்டிட்டே வருவான். நீங்க மட்டும் வராம இருந்தீங்கன்னா உட்டக்காட்டாவே எனக்கு பாடி கார்டை என் கூட வந்திருப்பாருன்பா. அந்த வினோதமான ஜுட்ஸு யூஸ் பண்ணான்ல அவனான்னு சொல்லி கேப்பா நருட்டோ. அவரை தான் என் மாஸ்டரா கன்சிடர் பண்றேன், ஒரு நாள் அவரை மாதிரி
ஆகணும்னு விரும்புறேன்பா ஹொத்தாரு. உன்னோட மாஸ்டரா? நல்ல மாஸ்டர்னு யாரும் இல்ல, என்னோட மாஸ்டரையே எடுத்துக்குவேன். அவர் கொஞ்சம் பெர்வர்ட், வினோதமான ஆளு, எல்லாத்தையும் ஒரே ஆளா சுமப்பாரு. ஆனா ஒரு நிஞ்சாவா ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், நம்பகமானவர், அன்பானவருன்பா நருட்டோ ஜிராயாவை ஒரு பர்சனோட தோற்றத்தை வச்சு மட்டுமே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. என்னால முடிஞ்சா ஒரு நாள் அவரை போல ஷினோபி ஆகிறத பத்தில எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நருட்டோ சொல்லவும், உனக்கு உன்னோட மாஸ்டரை ரொம்பவுமே பிடிக்கும் போலேன்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. அவரை போல வயசான வக்கரம் பிடிச்சால பார்க்க முடியாதுன்பா நருட்டோ. நானும் உட்டக்காட்டா மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்சா என் தாத்தா எனக்காக விட்டுட்டு போன ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணுவேன். அதை மட்டும் பண்ணிட்டேன்னா சுச்சிகுமு கிளானோட பெருமிதத்தை திருப்பி கொண்டு வருவேன்பா. சின்ன வயசுலயே இவ்வளவு அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸா? அம்மா உன்னோட மாஸ்டர் எங்க போயிட்டான்னு சொல்லி கேப்பா நருட்டோ. தெரியாதுன்பா, என்ன காரணம்னே தெரியல, அவரை நான் மாஸ்டர்னு கூப்பிட்டாலே என் மேல கடுப்பாகிறாருன்பா ஹொத்தாரு. நருட்டோ சாயோட டிராயிங்ஸை தட்டி விட்டுட்டே வருவான் இல்லையா, அது எச்சாயிட்டே போகும் நம்பர்ஸ்ல. நருட்டோ செம கடுப்பாவான். சாய் டிராப் பண்ணிட்டே இருப்பான். நருட்டோ சைன் மூலமா தயவு செஞ்சு அந்த அட்டைப்பூச்சியில போடுறத ஸ்டாப் பண்றான்பா. பெருசா கேட்கறானோன்ட்டு சாய் பெருசா உறைஞ்சு வீசுவான். அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேணாம் வேணான்பா நருட்டோ. அது அவனுக்கு பத்துல போலன்ட்டு சாய் டிராப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட போதுண்டா போதுண்டான்பா நருட்டோ. சாய் வேலையை பார்த்துட்டுருவான். ஏகப்பட்ட அட்டைப்பூச்சிகளா விழுந்துகிட்டே இருக்கும். ஹொத்தாரு நருட்டோ ரெண்டு பேருமே அலறுவாங்க. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு சாய், நான் என்ன செய்ய காட்டுறேன்னு கூட உனக்கு புரியலையாடா முட்டாள் சாய்னு கத்துவான் நருட்டோ. இதை பார்த்துட்டு யாமட்டோ கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் செம்ம காமெடியா இருக்கும். இதுக்கப்புறமா உட்டக்காட்டாவை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா எப்பவும் போல என்னால ஜாலியா சுத்த முடியும்னு படுத்துட்டு இருப்பான். அவன் பபிள் சர்வைலன்ஸோட அவன் கூட இருக்கும் போது ஓகேவா இருப்பா அப்படின்னு நருட்டோவை தான் திங்க் பண்ணுவான். ஆனா அந்த சக்கரா அப்படின்ட்டு இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு படுத்துருவான். திரும்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. உட்டக்காட்டா அடிபட்டு கிடக்கிறப்ப டோன்பேயை தான் கூட்டிட்டு வந்திருப்பா ஹொத்தாரு. உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்பா ஹொத்தாரு. டோன்பே தான் தூக்கிட்டு போயிருப்பாரு. ரெக்கவர் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உட்டக்காட்டா பார்க்க போனா என் காயம் ஆறிடுச்சு, என்ன தேடியும் யாரும் வரல, இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு உட்டக்காட்டா கிளம்ப தயாராகும் போது ஹொத்தாரு, என்ன உங்க ஸ்டூடெண்டே ஏத்துக்கங்க ப்ளீஸ், உங்களோட அந்த சண்டை அன்னைக்கு பார்த்ததுல இருந்தே உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு மாஸ்டர்ன்பா. என்ன மாஸ்டரான்னு கேட்பான். ஆமா மாஸ்டர் உட்டக்காட்டான்னு சொல்லவும் உட்டக்காட்டா செம கடுப்பாவான். இதுக்கப்புறம் என்ன மாஸ்டர்னு கூப்பிடாதுன்ட்டு செம காண்டாவான். நான் எந்த ஸ்டூடெண்டே எடுத்துக்கிறதா இல்லைன்ட்டு உட்டக்காட்டா கிளம்பவும், ஹொத்தாரு நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, சொல்ல போனா டெய்லி ஃப்ரீ ஃபுட்ஸ், சும்மா தண்ணி குடிச்சிருக்க, எவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், இதை ஃப்ரீயான பிளேஸ் நினைச்சிட்டீங்களா? அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க, ஆர்டர் எடுத்துக்கிறேன்பா ஹொத்தாரு. என்ன இப்படி காயப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்பான் உட்டக்காட்டா. ஸ்டூடெண்டா எடுத்துக்கலீனா இப்படி சொல்லுன்னு சொல்லி டோன்பே தான் சொல்லி கொடுத்தாருன்பா. ஹொத்தாரு, இங்க பாரு நீ எந்த ட்ரைனிங்குமே எடுத்தது இல்லைன்பா, சில ட்ரைனிங் டோன்பே எனக்கு கொடுத்துருக்காருன்பா, அப்படின்னா அவரையே சொல்லி தர சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு உட்டக்காட்டா சொல்லவும், அதெல்லாம் பத்தாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன்பா ஹொத்தாரு. உட்டக்காட்டா அப்படின்னா அந்த தண்ணியில நடந்து காட்டுன்பா. தண்ணியில நடக்காதா அப்படின்ட்டு ஹொத்தாரு சரி பண்ணி காட்டுறேன்ட்டு போயிருவா. பார்த்தா உள்ள விழுந்திருப்பா. சூப்பர், இப்படியே போச்சுன்னா இவ எதையும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடலான்ட்டு போயிருவான் உட்டக்காட்டா. அடுத்த நாளா இருக்கும். உட்டக்காட்டா தூங்கிட்டு இருக்கும் போது ஹொத்தாரு உட்டக்காட்டான்னு கூப்பிடுவா. என்னடான்னு போய் பார்த்தா தண்ணியில நடக்க பழகி இருப்பா. சாதிஸ்டன்னு சொல்லவும், நைட்டு ஃபுல்லாவே பிராக்டிஸ் பண்ணின்னு உட்டக்காட்டா கேட்கவும், ஆமா இப்பனாவது என்ன ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவீங்களான்னு சொல்லி கேப்பா. இல்ல அது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ் பண்ணி காட்டுவான். இந்த ஜுட்சுவை பார்த்து ஹொத்தாரு அமேசிங்கா இருக்குன்பா, இதன் கூட கத்துக்க முடியலனா நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆக முடியாதுன்பா உட்டக்காட்டா. சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ்ன்ட்டு ஹொத்தாரு ஊதவும் காத்து தான் வரும். இந்த ஜுட்சு பண்ணணும்னா வாட்டர் நேச்சர் சக்கரா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு எப்படியும் ஹொத்தாருனால அதை பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவான் உட்டக்காட்டா. உட்டக்காட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப அவன் மேல தண்ணி படும். என்னடான்னு முடிச்சு பார்த்தா ஹொத்தாரு இருப்பா. அதையும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ் பண்ணி காட்டுவா. இப்போ என்ன ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவீங்களான்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. இல்ல முடியாதுன்ட்டு கிளம்பிடுவான் உட்டக்காட்டா. வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு பின்னாடியே போவா ஹொத்தாரு. உட்டக்காட்டா டைரக்டா டோன்பே கிட்ட போவான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் பாரு டோன்பே, ஏங்க அந்த பிள்ளைக்கு இப்படின்னு தான் சொல்லி தருவீங்களா, அவ விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பான். டோன்பே ஒரே ஒரு ஃபேவர் கேட்பாரு, இங்கேயே இருந்து லேடி ஹொத்தாருக்கு பாதுகாவலனா இருக்கியான்னு சொல்லி தொல்லை இல்லாத விஷயமா கேட்க மாட்டீங்களான்னு உட்டக்காட்டா. லேடி ஹொத்தாரு ஒரு சைல்ட் ஆஃப் டெஸ்டினி, நீ அவங்களோட சண்டை போட்டதை வச்சே சொல்லுவேன், உன்னோட ஸ்கில்ஸ் வேற லெவல்ல இருக்கு, சொல்ல போனா உங்கள்கிட்ட அதிகப்படியான பேராசையும் இல்ல, லேடி ஹொத்தாருவை பாதுகாக்கிற அளவுக்கான வயசு எனக்கு இல்ல, அவ உங்களோட ஸ்டூடெண்ட் ஆனா சேஃபா இருப்பான்னு தோணுதுன்ட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்பாரு டோன்பே. இல்ல முடியாது, நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன தேடி சிலர் வராங்க, சொல்ல போனா மரணம் என்ன நெருங்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஆள்கிட்ட எப்படி அந்த பொண்ணை ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான். நீ சொல்றதும் சரிதான் பாரு டோன்பே, அது மட்டும் இல்லாம மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல நம்பகத்தன்மையே இருக்காதுன்பா உட்டக்காட்டா. பாஸ்ட்ல உட்டக்காட்டாவோட மாஸ்டரான ஹருசாமி அவனுக்கு எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க மாதிரி காட்டுவாங்க. பயங்கர ஷாக்ல முடிச்சு பார்ப்பான் உட்டக்காட்டா. திரும்பவும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணுமான்ட்டு திரும்ப படுப்பான் உட்டக்காட்டா. அப்போ ஒரு 4 ஷேடோஸ் அப்ரோச் ஆகிறது காட்டுவாங்க. மகாக்கி குரூப் தான். நாங்கோ கண்டிப்பா நம்ம களத்துல நம்ம கடவுளா இருப்போமான்னு சொல்லி கேட்பான். கண்டிப்பா அதே தானே அக்கபோஷின்னு சொல்லி சூசின்னு கேட்கவும், கண்டிப்பா ஈவன் அதை நம்ம வித்தாலும் கூட வாழ்க்கை பூரா அந்த காசுலயே ஓய்வெடுத்து வாழலான்னு சொல்லுவான். அவன் காலில் பபிள் பட்டிருக்கும். என்னன்னு ஸ்டாப் ஆகி பார்ப்பாங்க. எல்லாரும் கவனமா இருங்க, யாரோ இங்க இருப்பாங்க போலன்பா அக்கபோஷி. இதோ அங்க இருக்கான்னு சொல்லிட்டு சூசின் அட்டாக் வைப்பான். பபுளா வெடிக்கும். நாங்க வைக்கிற அட்டாக்லயுமே பபுளா தான் வெடிக்கும். பார்த்தா உட்டக்காட்டா மேல இருப்பான் பபுள் சூதிட்டு. யார் தாண்டா நீன்னு கேட்பானுங்க. இவனை பார்த்தா ஹிடன் லீஃபோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரிலாம் தெரியல, கண்டிப்பா அந்த ஜுட்சு பின்னாடி தான் வந்திருப்பானோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க தானே அந்த கோட்டையில பூந்த களவாணி பசங்கன்னு சொல்லி கேட்பான் உட்டக்காட்டா. எல்லாம்
ஷாக் ஆவாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஜுட்சு ஆசமா தான் இருக்கும் போலயே. அதான் விஷயம்னா எனக்கும் அந்த ஃபர்பிடன் ஜுட்சு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உட்டகாட்டா சொல்லவும் பென் 10 அவ்வளோ ஈஸியா என்ன எடுத்து கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான். சூசின் என்ன பண்றதுன்னு கேட்கவும் அக்கபோஷி முட்டாளே போய் கொல்லுடாவன் அப்படின்பா. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கோ சோப் பபிள் ஸ்லைம்ல மாட்டிக்குவான். என்னடா ஸ்லைம் இதுன்னு பாப்பான். பென் 10 சேஸ் பண்ணும்போது பிளைண்டிங் பபிள்ஸ் டெக்னிக் பண்ணிடுவான். உட்டகாட்டா கண்ணை பிடிச்சிட்டு படுத்துருவான் பென் 10. அக்கபோஷி அவனை பிரிஞ்சு சுத்து போட்டுறலான்பா. இதை கேட்ட பென் 10 எந்திரிச்சு ஓடுவான். உட்டகாட்டாவை சேஸ் பண்ணுவாங்க. அந்த சக்ரா ஃப்ளோ முதல்ல விட ஃபாஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு உட்டகாட்டா பபிள் ஊதிட்டே போவான். சுத்து போட்டுருவாங்க. இது என்ன பேரியர் ஜுட்சுவான்னு பாப்பான் உட்டகாட்டா. 4 பேத்தோட கையிலுமே 4 விதமான சீல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பேரியர் ஜுட்சு மாதிரி தான் இருக்கும். பிங்க் கலர்ல க்ளோ ஆகுற பேரியர் மாதிரி. ஆனா கொஞ்ச நேரத்திலே வெடிச்சிரும். உள்ள இருக்கவன காயப்படுத்துற மாதிரி, சொல்ல போனா கொலை பண்ற அளவுக்கு பார்க்கவே வெறித்தனமா இருக்கும். தூரத்துல நருட்டோ ஹொத்தாருவோட நடந்து போவான். இன்னும் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றதா இருக்குன்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. என்ன நீ தானே சொன்ன ஃபாரஸ்ட தாண்டற வைக்கு மட்டும் கூட வாங்கன்னு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் சைலண்ட் ஆவா. நருட்டோ மனசுல கோட்டைக்கும் அந்த வில்லேஜுக்கும் நடுவால இந்த காடு மட்டும்தான் இருக்குன்னு சிரிப்பான். யாமட்டோவும் சாய் முன்னாடி வருவாங்க. நீங்களுமா இருக்கீங்கன்னு சொல்லி கேப்பா ஹொத்தாரு. யாமட்டோ எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிச்சாச்சுன்னு பாரு. நருட்டோ முன்னாடி ஓடி வந்து பார்த்துட்டு நம்ம வில்லேஜுக்கே வந்துட்டோம்னு கத்துவான். ஈவினிங் ஆயிருக்கும். நருட்டோ வில்லேஜுக்குள்ள ஓடி போய் பார்ப்பான். சுத்தி வர மக்களோட நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். என்ன யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நருட்டோ கத்த ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு ஒரு வினோதமான பர்சனை ஒரு பில்டிங்ல காட்டுவாங்க. பீப்புள் இருக்கலாம் காட்டுவாங்க. விஷயங்கள் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு பாரு யாமட்டோ சாய் கிட்ட. யாராச்சும் இருக்கீங்களா? ஹொத்தாரு திரும்பி வந்துட்டாங்கன்னு கத்துவா நருட்டோ. ஹொத்தாரு டல்லா வருவா. இரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ட்டு நருட்டோ ஓடவும் யாமட்டோ தடுக்க ட்ரை பண்ணுவாரு. தலைவன் போய் எமர்ஜென்சி பில் அடிச்சுட்டு தீ பிடிச்சிச்சுன்னு கத்துவான். எல்லா மக்களும் வெளியே வந்துருவாங்க. நருட்டோ இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே வருவான். பீப்புள் யாருமே ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியாது. பொருளி பேசிட்டே இருப்பாங்க. நருட்டோ சும்மா தான் சொன்னேன். லேடி ஹொத்தாருவை ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருப்பீங்க. அவங்கள வெல்கம் பண்ற விதமா நீங்க பார்ட்டி பண்ணட்டும்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்மா நருட்டோ. நருட்டோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பான். சூச்சிகுமோ கிளானோட சீஃப் வந்துட்டு ஹொத்தாருன்னு கூப்பிடுவான். ஹொத்தாரு அங்கிள்பா. இந்த கிராமம் மொத்தமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஹொத்தாருவை கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு நன்றி சொல்லுவான். லாட என்ன கியூஜா ஹொத்தாரு திரும்ப வரலைன்னா என்ன பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காருன்பா. அப்படின்னா சரி நாங்க கிளம்பலாம்ல அப்படின்னு யாமட்டோ கேட்கவும் உங்களுக்கு சரியா எங்களால நன்றியும் கூட சொல்ல முடியல அப்படின்னு அந்த சீஃப் சொல்லவும் இல்ல மவுண்ட் கட்சுராகில எங்களோட டீம்மேட் இருக்கா அவளை போய் பார்க்கணும் பாரு யாமட்டோ. சரி பிரச்சனை இல்லைன்றான் அந்த சீஃப். சரி நருட்டோ வா நம்ம சக்குராவை போய் பார்க்கலாம்னு சொல்லுவார் யாமட்டோ. 3 பேரும் கிளம்பவும் ஹொத்தாரு ஒரு மாதிரி நருட்டோன்னு கூப்பிடுவா. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்பா நருட்டோ. தேங்க்ஸ் பண்ணுவா. நைட் ஆயிருக்கும். நருட்டோ கேப்டன் யாமட்டோ கூட போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் ஆவான். என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு யாமட்டோ. இல்ல நீங்க நான் இல்லாம போங்க, எதுக்கும் நான் வில்லேஜுக்கு திரும்ப போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்பா. எதுக்காகன்னு கேட்பான் சாய். அங்க விஷயங்கள் சரியில்லை, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த கிராமத்து மக்கள் அவளை பார்த்த விதமே சரியில்லைன்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான். யாமட்டோ கத்துவாரு. என்னால அவளை அங்க தனியா விட்டுட்டு போக முடியாதுன்பா நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி சக்சஸர்ஸ் விஷ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்மா நருட்டோ.